ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுந்தரிஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இது நம்ம ஆரி கிளாஸ்ல 3வது வகுப்பு, கிளாஸ் 3. போன கிளாஸ்ல நேர்கோடு, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் போடுறது பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி வளைவுகள் மற்றும் கூர்மையான முனைகள் திருப்புறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் சந்தேகம் வரும். வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1, வளைவுகள் போடுதல், கர்வ்ஸ். முதல்ல வளைவுகள் போடலாம். நான் ஏற்கனவே ஒரு வளைவு வரைஞ்சு வச்சிருக்கேன். வழக்கம் போல 3 பீட்ஸ் அல்லது 2 பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. வளைவு திரும்பும் இடத்துல ஸ்டிச்சோட அளவை கொஞ்சம் சின்னதா ஆக்கிக்கோங்க. ரொம்ப பெரிய ஸ்டிச் போட்டா வளைவு ஷேப் மாறிடும். பொறுமையா அந்த கோட்டு மேலேயே பீட்ஸை வச்சு திருப்புங்க. அவசரப்பட வேண்டாம். ஸ்டெப் 2, ஷார்ப் எட்ஜ் திருப்புதல் முக்கியம். இங்க பாருங்க, நான் ஸ்டிச் போட்டுட்டே வர்றேன். கரெக்டா அந்த கார்னர் பாயிண்ட் வந்ததும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நூலை அப்படியே ரிவர்ஸ்ல பின்னாடி இழுங்க. இழுத்துட்டு அந்த கார்னருக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. இப்போ ஊசிய அடுத்த திசையில திருப்பி ஸ்டிச் போட ஆரம்பிங்க. இந்த குட்டி லாக் ஸ்டிச் தான் அந்த முனைய ஷார்ப்பா பார்க்க அழகா காட்டும். லாக் போடாம திருப்பினா முனை மழுங்கின மாதிரி இருக்கும். பாருங்க, வளைவும் ஷார்ப் எட்ஜும் எவ்வளவு நீட்டா வந்திருக்குன்னு. பிகினர்ஸ் இந்த லாக் ஸ்டிச் மெத்தடை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் எல்லா டிசைனுக்கும் அடிப்படை. சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.